Hi, welcome to Veranda Race. English is easy. So, நம்ம இன்னைக்கு three sections of SSC question paper டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்டர்டே நம்ம பார்த்த பேரானிம்ஸ் ஹோமோனிம்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லி அதே மாதிரி இன்னும் புதுசாக எவ்வளோ உங்களை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு we are working. ஸோ இன்னைக்கு வேறு 3 sections நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த டாபிக், let me explain to you about the 6 level practice method at RACE. The first level is the class where subject matter experts and trainers will give you the concept, fundamentals and concepts about all the 4 topics or general studies or general static GK ella. Then second level is the basic circle, forming you into small circles with a mentor assigned and solving questions. Extreme circle is the third level where you will solve difficult questions with the help of the mentors. Then the fourth level is the super batch, which is floated somewhere before your exams. So appo trainers irupanga, mentors inno tougha number 9 to 10 hours practice கொடுத்துருவோம். ஃபிஃப்த் லெவல் இன்னும் ரிகரஸ் ப்ராக்டிஸ், ரியல் இன்டென்சிவ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் நான் ஸ்டாப்பாக வி வில் சில சமயம் நைட் பேட்ச் எல்லாம் நாங்கள் கூட ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். தென் த சிக்ஸ்த் லெவல் இஸ் தி இன்டர்வியூ வேர் வி கண்டக்ட் அன் இன்டர்வியூ செஷன், ஒர்க் ஷாப் மாதிரி இன்டர்வியூக்கு என்னென்ன தேவை எல்லாம் உங்களுக்கு 2 நாள் ஒரு ஒர்க் ஷாப்பாக கொடுத்துட்டு தென் மாக் இன்டர்வியூ வித் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கொடுக்கறது தான் 6th லெவல். இஸ் இட் கிளியர்? ஆர் ஸ்கொயர் டு கிராமர் ரூல்ஸ்னு நம்மளோட இங்கிலீஷ், ஏன்னா இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், இங்கிலீஷ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு $1 million கொஸ்டின் சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக நான் வந்துட்டு இந்த கிராமர் ரூல்ஸையும் நான் டாபிக்ஸையும் இன்டிகிரேட் பண்ணி இந்த புக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ எரர் ஸ்பாட்டிங் செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ ABCDE any one part has got the error அப்படிங்கிறதா இப்போ நமக்கு question. Attributing rise in inflation partly for withholding of food stocks by traders, the minister said that he was committed to easing the supply side bottleneck, no error அப்படிங்கிறாங்க. ஸோ எப்போவுமே என்ன நிறைய பேர் கேட்குறது என்ன, நோ எரர் எப்படி மேம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு செக்ஷனாக பாருங்கள். Attributing rise in inflation, ஸோ இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுத்து பார்த்தால் பார்ட்லி எதனால, பகுதி எதனால, வித் ஹோல்டிங் ஆஃப் ஃபுட் ஸ்டாக்ஸ் பை ட்ரேடர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாம் அதை பதுக்குறாங்க, அதனால ஒரு பகுதி இன்ஃப்ளேஷன் அந்த ரைஸ் ஆகுது. அதனால the minister said that he was committed. ஸோ இதை கருத்தில் கொண்டு, attributing அப்படின்னா இதை கருத்தில் கொண்டு மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா he was committed, நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன், to ease. ஸோ after to it has to be to infinitive, right? There is an exception. சில இடத்துல to followed by ing வரும். அது அப்போ looking one minute is erase all ink on slide. He was committed to easing the supply side bottleneck, no error. இப்போ பாருங்க, நாமளே இதுதான் யானைக்கும் அடி சறுக்கும்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, ஸோ 2 + V1 இப்படி தான் இருப்போம். இது வந்து ஆல்மோஸ்ட் 80%, இது 85% கூட அதே தான். ஆனால் சில phrases used to, okay, be verb plus used to or owing to, okay, looking forward to, இந்த மாதிரியான phrases ஓட செய்யும் பொழுது VING, verb ing, அதில் ஒன்று தான் committed to. ஸோ நானே அதுதான், இது தனியாக இருந்ததுனால to ease அப்படின்னு பார்த்தேன். ஆனால் committed to, prone to, owing to இந்த மாதிரியான ஃப்ரேசஸோடு யூஸ் பண்ணும் பொழுது it should be verb ing. Is that clear? Going to the second question.
India's largest utility vehicle and tractor maker is again in the race to acquire for stakes in Swedish company which a premier car maker, no error. So India's largest utility vehicle, utility யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள், அதாவது எஸ்யூவி எக்ஸ்யூவின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஓகே, ஸ்கார்பியோ எக்ஸ்யூவி எஸ்யூவின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான வெஹிக்கிளும் டிராக்டர் செய்கிற கம்பெனி, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் கம்பெனி, இஸ் அகெயின் இன் த ரேஸ். அவங்க திரும்பியும் போட்டி போடுறாங்க. எதற்கு? டு அக்வயர் ஃபார் ஸ்டேக்ஸ். ஸ்டேக்ஸ் அப்படின்னால் ஓனர்ஷிப், shareholding. So shareholding, the ownership in Swedish company which is a premium car maker. இந்த இடத்துல verb is missing. For stakes in Swedish company which is a premium car maker. ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனியில் அவங்க ஓனர்ஷிப் வாங்குறதுக்கு, ஷேர்ஸ் வாங்குறதுக்கு போட்டி போடுறாங்க. ஸோ அந்த கம்பெனி ஒரு ப்ரீமியம் ஹை குவாலிட்டி கார் செய்கிறவங்க. ஸோ விச் இஸ், ஸோ த verb is missing, which is a premium car maker. That is the error. ஸோ ஒரு verb வந்து வேற ஒரு இடத்துல கூட இருக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் verb இருக்கான்னு பார்க்கணும், அங்கே verb இருக்கான்னு பார்க்கணும், அது ரெண்டும் கனெக்டட் அக்ரிமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். Okay, with sale of branded or premium petrol becoming almost nil. So branded இல்ல ஒரு premium high quality petrol almost இப்போ இல்லை, அதோடைய சேல்ஸ் இப்போ நின்று போயிடுச்சு. எதனால? டியூ டு ஹை டியூட்டிஸ். இப்போ இந்த டியூட்டிஸ்ங்கிற வேர்டு கரெக்டு. டியூட்டிஸ்னால் எக்ஸைஸ் டியூட்டி, ஓகே, டாக்ஸஸ். ஸோ அங்கே டியூட்டி மட்டும் இல்லாமல் டியூட்டிஸ் அப்படின்னு இருக்கணும். ஹை டியூட்டிஸ் அதனால் இருக்கிறதுனால எ கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பேனல் ஹாஸ் ரெக்கமெண்டட். ஸோ இந்த இடத்துல எனக்கு நெருடலாக இருக்குது. இதுக்கும் நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஸ்லாஷிங் எக்ஸைஸ் டியூட்டி டு மேக் தெம் அட் பார் வித் ரெகுலர் ஃபியூயல். இங்கே பார்த்தீங்களா, நான் எக்ஸைஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ எக்ஸைஸ் டியூட்டி. ஸ்லாஷிங் அப்படின்னா குறைப்பது, ரொம்ப என்ன சொல்கிறது, டீப்பாக குறைப்பதற்கு ஸ்லாஷிங். டு மேக் தெம் அட் பார் வித் ரெகுலர், நார்மல் ஃபியூயலோட அதை சரி செய்வதற்கு நிறையா அந்த டியூட்டியை கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? எ கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பேனல். அப்படி சொல்லக்கூடாது, அங்கே தான் எரர். இட் இஸ் எ பேனல் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட். எ பேனல் appointed by the government வரணும். ஓகே, நம்மளுடைய ரூல்ஸ் புக் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, R² to grammar rules, அதில் போட்டிருக்கோம் ஃபேமிலி மெம்பர் சொல்ல மாட்டோம், மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. இங்கிலீஷ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்கிறது தப்பு, டீச்சர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் சொல்லணும். அதே மாதிரி கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பேனல் கிடையாது, பேனல் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட். இஸ் இட் கிளியர்? இந்த மாதிரி சர்டன் கேசஸ் நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கு தான் இப்போ நான் அந்த ரெண்டையும் நான் உங்களுக்கு கோட் பண்ணுறேன். இதெல்லாம் தனியான ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. 4th question. Keeping in mind that power cuts are on different days in different areas, the change in the factory law would enable individual factories within an area to determining their own weekly holidays. No error. இப்போ தான் இதை மாதிரியான ஒரு ரூலை நம்ம இப்போ பார்த்தோம். 2 followed by what to say, 2 followed by V1ன்னு. ஸோ ஈஸியாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியான எந்த ஒரு ஃப்ரேஸும் இல்லை. இண்டிவிஜுவல் ஃபேக்ட்ரிஸ் வித்தின் அன் ஏரியா அப்படி தான் இருக்குது. இந்த 2க்கு முன்னால் வேறு எந்த ஃப்ரேஸும் இல்லை. ஸோ டு டிட்டர்மின் தேர் ஓன் வீக்லி ஹாலிடேஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எடுக்கக்கூடிய ஒரு எரர். 2 followed by V1. Question number 5. Police officers have refused on identify the bystander. படிக்கும் போதே தெரிஞ்சிரும். ஓகே,
police officers who is the only eyewitness to the crime but have said that the investigating team would explore if he could be a witness in the case, no error. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா bystander who is, இது கரெக்ட். பைஸ்டாண்டர்னா என்ன? ரோடு ஓரத்தில் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறவர், நம்ம தமிழில் வழிப்போக்கர் அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷில் பைஸ்டாண்டர். ஓகே, ஸோ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டோம் பைஸ்டாண்டர். ஹூ இஸ் த ஒன்லி ஐ விட்னஸ் டு த கிரைம். ஓகேவா? இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹாவ் ரெஃப்யூஸ்டு கொடுத்துட்டாங்க, பட் ஹாவ் செட். இப்போ இந்த ஹாவ் செட் யாருன்னு பாருங்க. பைஸ்டாண்டராக இருந்தால் ஹாஸ் செட் வரணும், போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தால் ஹாவ் செட். அந்த இதை பாருங்க, ஏன்னா இது வந்து பட் கன்ஜங்ஷன். ஸோ பட் they said that the investigating team would explore. ஸோ பைஸ்டாண்டர் எதுவும் சொல்லலை, இவங்களே என்ன சொன்னாங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டிங் டீம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் செய்ய போகிறோம், இந்த விட்னஸை இவரை அந்த வழிபோக்கரை ஒரு விட்னஸாக கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறோன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஹாவ் செட் இஸ் ரைட் இஃப் ஹி குட் பி எ, ஏன்னா குட் செட் would எல்லா இடத்துலையும் இது கரெக்டு, வாட் டு சே டென்ஸ் கரெக்டு. have refused on identify is wrong. Any preposition should be followed by verb ing. Is it clear? Any preposition on identifying வரலாம், ஆனால் police officers have. இப்போ அந்த refused is always followed by to. refused to தான் வரும், and to is followed by V1. okay, police officers have refused to identify the bystander. is it clear? ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு மேத்ஸ் மாதிரி நமக்கு ரூல் இருக்குது. ஸோ யூ கான்ட் சே மேம் எங்களுக்கு எப்படி மேம் தெரியும்லாம் சொல்லக்கூடாது. இது எப்படி நம்ம ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் கற்றுட்டோம், எப்படி நம்ம ஸ்கொயர்ஸ் ஆர் க்யூப்ஸ் கற்றுட்டோம் இங்கே எக்ஸாம்க்காக, அதே மாதிரி இங்கே இதை கற்றுக்குறோம். ஓகே, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு எரர் ஸ்பாட்டிங்காக வரலாம், இல்லை சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் கொஞ்சம் எஸ்எஸ்சியோடைய எரர் ஸ்பாட்டிங் ஆர் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஷார்ட் சென்டென்சஸில் இருக்கும். பட் இப்போ ஒரு பேங்கிங் மாதிரியே ஒரு லெங்தி சென்டென்ஸாக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், பீப்புள் டிஸ்கவர்ட் தி ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி வென் ஃபாசில் ஃபியூல் ரிசர்வ்ஸ். ஏன் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன்னா அங்கெல்லாம் இப்போ நம்ம நிறுத்தி படிக்க தேவையில்லை. ஸ்டார்ட்ஸ் டு டிப்ளீட் அப்படின்னு போட்டிருக்காங்க, இங்கே டிஸ்கவர்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்டார்ட்ஸ் இஸ் ராங். ஸோ நோ கரெக்ஷன் ரிக்வயர்டை நம்ம எலிமினேட் செஞ்சிடலாம். ஓகே, கரெக்ஷன் இஸ் ரிக்வயர்டு. ஸோ இப்போ அது என்ன செய்யலாம்? ரிசர்வ்ஸ் நமக்கு என்ன வேணும்? பாஸ்ட் டென்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டார்டட் டு டிப்ளீட். ஸோ இந்த மாதிரி கொஷனுக்கு ரொம்ப டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க, அங்கே பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ஸோ வென் எப்போவுமே வென்னும் இஸ் ஃபாலோட் பை பாஸ்ட் டென்ஸ், பிகாஸ் வென் இதெல்லாம் ஃபாலோட் பை பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஸ்டார்டட் டு டிப்ளீட். Question number 2. Again ஃபுல்லாக நம்ம படிக்க தேவையில்லை. is being riskyன்னு கொடுத்துட்டாங்க. Despite its attractiveness, investing abroad is being risky owing to the shortage of regulations to protect investors. is being riskyன்னு சொல்கிறாங்களா? அதாவது despite its attractiveness, investing abroad. ஸோ ஃபாரினில் இன்வெஸ்ட் செய்கிறது அட்ராக்டிவாக இருந்தாலும், டெஸ்பைட்னால் இருந்தாலும், இருக்கிறது ஆனாலும், அதுதான் டெஸ்பைட். இருந்தாலும் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால இட் கேன் பி ரிஸ்கி. இஸ் இட் கிளியர்? இட் இஸ் பீயிங் ரிஸ்கி இல்லை, அது ரிஸ்கியாக இருக்கக்கூடும், அப்படி தானே சொல்லுவோம். அது அட்ராக்டிவாக இருந்தாலும் அது ரிஸ்கியாகவும் இருக்கலாம். கேன் பி ரிஸ்கி. ஓகே, ஆஸ் ரிஸ்கி ஆஸ் எல்லாம் வர முடியாது, ஏன்னா வி ஆர் நாட் கம்பேரிங். ஓகே, கம்பேர் செய்யும் பொழுது தான் ஆஸ் ரிஸ்கி. ஓகே, கேன் பி ரிஸ்கி. பீயிங் ரிஸ்கினா இப்பொழுதே இருக்கிறது, அப்படி இல்லை, இருக்கலாம். நம்ம வந்து வி கேன் ஒன்லி ப்ரெடிக்ட், வி கான்ட் சே திஸ் இஸ் தட் அப்படின்னு.
ஓகேவா? நெக்ஸ்ட், என்கரேஜிங் ட்ராவலர்ஸ் டியூரிங் சம்மரை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. The new airfare allows both an adult and a child to fly for the price of one ticket in order to encouraging. இப்போ பாருங்க, in order to. ஸோ இந்த phrase ஐஎன்ஜியில் வராது. ஸோ இன் ஆர்டர் டு என்கரேஜ், ஸோ எஸ்ஸும் இதுவும் வராது. என்கரேஜ் ட்ராவலர்ஸ் ஆன் சம்மர் வராது. இன் சம்மர் ஆர் டியூரிங் சம்மர். இஸ் இட் கிளியர்? சியில் வந்து இந்த ப்ரிப்போசிஷன் தப்பு. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ டு என்கரேஜ், இன் ஆர்டர் டு என்கரேஜ். ஸோ எந்தெந்த ஃப்ரேஸுக்கு டு ஐஎன்ஜி வரணும், எந்தெந்த ஃப்ரேஸ்க்கு டு V1 அப்படிங்கிறது, V1 நிறைய வந்துடும். அந்த விஐஎன்ஜிக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. நானே ஒரு 4-5 ஃப்ரேஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது எதுலையானும் இந்த மாதிரி ஆன்சருக்கு இருந்தால் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட், did not have the responsibility. did not have the responsibility ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேயும் வந்து அவங்க டென்ஸை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டென்ஸை பார்க்கலாம். அக்கார்டிங் டு எ கோர்ட் ரூலிங், த ஓனர் ஆஃப் பொல்யூட்டட் லேண்ட் இஸ் லயபிள். is liable for the cleanup of the property even if the owner. அப்போ present tenseல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து எப்போவுமே ப்ரெசண்ட். ஏன்னா நேற்று இன்று நாளை கூடுமான வரையில் புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் ஆகிற வரையிலும் அது வந்து 3 காலத்துக்கும் பொதுவானது. ஸோ யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுப்போம். ஸோ அப்போ நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் தேவை. பாஸ்ட் டென்ஸ் இஸ் ராங். ஸோ கரெக்ஷன் ரிக்வயர்ட். Okay, even if the owner is not responsible for of வராது. ஸோ இதை எலிமினேட் செஞ்சிடலாம். even if the owner responsibility, owner's responsibility அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இதுவும் வராது. again did have the responsibility, past tense வராது. even if the owner has not been in charge of that pollution, has not been in charge, அவரால நடந்த ஒரு பொல்யூஷன் இல்லை என்றாலும் அவர் கிளீன் அப் செய்ய வேண்டும். அதாவது அவருடைய வேஸ்ட் லேண்டில் அவர் குப்பை போட்டிருக்க மாட்டார். மற்றவங்க அந்த ஏரியா, அவர் மேபி ஃபாரின்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க குப்பை போட்டு அது ஒரு பெரிய மேடாக இருந்தாலும் ஸோ ஓனருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கிளியர் பண்ணி கொடுக்கணும். Is it clear? Has not been in charge of that pollution. Okay, question number 5. As prevalent as in the அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆப்ஷன் பாருங்க. மோர், மோர், ஆஸ் ப்ரிவலண்ட், மோர். அப்போ இது வந்து ஒரு கம்பேரிசனில் செய்யக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, some research studies indicate that among distinguished artists, அதாவது நல்ல வெளியே தெரியக்கூடிய பிரபலமான ஆர்டிஸ்ட்க்கு நடுவில் the rate of depression is 10 times. ஸோ அவங்களுக்கு 10 times டிப்ரெஷன் ரேட்டு மோராக இருக்கலாம். இல்லைன்னா the population at large, மற்ற மக்களை விட 10 times இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டுக்கு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த 10 times தான் இங்கே நமக்கு பேஸ். ஸோ எப்போவுமே இந்த டைம்ஸ்னு யூஸ் பண்ணிங்கன்னா கம்பேரிசன் யூஸ் பண்ணக்கூடாது. கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. நோ கம்பேரிட்டிவ் டிகிரி. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த மோர் அண்ட் இந்த மோரை எடுத்துடலாம். as prevalent when comparative அப்படின்னு comparative population அப்படின்னெல்லாம் வராது. ஸோ it is no correction required. 10 times as large as prevalent as is absolutely right. Is that clear? So 10 times இல்லைனா 5 times இந்த டைம்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணி
சொல்லும் பொழுது you will not use comparative degree, you will use positive degree. அதை பேஸ் பண்ணின ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, வாங்க நம்ம அடுத்த செக்ஷனான ஆன்டனிம்ஸ்க்கு போகலாம். நம்ம நிறையா சினானிம்ஸ் பார்த்துட்டே இருப்போம். ஸோ நேத்திக்கு பேரனிம்ஸ் ஹோமோனிம்ஸ் பார்த்தோம். பார்க்காதவங்க இன்னைக்கு புதுசாக வந்தவங்க நேற்றையோட அந்த பேரனிம்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸை பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எஸ்எஸ்சிக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். நேற்றுக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஃபாலுமே ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வி வில் கிரியேட் ஒர்க் ஷீட்ஸ் லைக் தட். ஓகேவா? இப்போ ஆன்டனிம்ஸ். இந்த ஆன்டனிம்ஸில் நம்ம என்ன ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நான்லாம் எப்படின்னா அதை பார்த்த உடனே சினானிம்ஸ் எடுத்துருவேன். ஏன்னா என்ன மாதிரியான ஆளுங்களுக்காக அவங்க ஆப்ஷனில் 2 சினானிம் கூட கொடுத்துருவாங்க. ஸோ 5 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சினானிம், 1 ஆன்டனிம், 2 irrelevant கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே, என்ன மாதிரி ஆளுங்க ஏதான ஒரு சினானிமை தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். ஆன்டனிம் சொல்லிகிட்டே இருங்க. திஸ் இஸ் ஆன்டனிம். வர்ச்சுவல், இந்த வேர்டு எப்போ நம்ம பார்க்குறோம்? வர்ச்சுவல் அப்படின்னா கம்ப்யூட்டர், வர்ச்சுவல் இமேஜ் ஆர் வர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ அதோடைய ஆன்டனிம் இங்கே என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். ஃபண்டமெண்டல், இம்ப்ளாய்டு, இன்டைரக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆத்தென்டிக். வர்ச்சுவல் அப்படின்னு சொன்னால் நாட் ரியல், ஷோயிங் ஒன்லி இன் அ பிக்சர். ஆத்தென்டிக் அப்படின்னால் ரியல். ஓகே, பாருங்க, வர்ச்சுவல் மேட் டு அப்பியர் டு எக்ஸிஸ்ட் பை கம்ப்யூட்டர்னே கொடுத்துட்டாங்க டிக்ஷனரியில். அதை தான் நான் சொல்கிறேன். வர்ச்சுவல் இமேஜ் எங்கேருந்து பார்த்தோம்? வர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்னு. ஆத்தென்டிக் அப்படின்னால் நிஜ இமேஜ். ஸோ தட் இஸ் தி ஆன்டனிம். ஃபண்டமெண்டல் எல்லாருக்கும் தெரியும். இம்ப்ளைடு அப்படின்னா மீன்ஸ். நம்ம நேற்றுக்கு முந்தா நேற்று மீன்ஸ் சினானிமில் மீன், இம்ப்ளைடு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இன்டைரக்ட் உங்களுக்கே தெரியும். செகண்ட் கொஸ்டின், ரஸ்டிக். வாட் டு யூ மீன் பை ரஸ்டிக் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா நானே சொல்லிடுவேன் ஆன்சர். ஹோம்லி, சிம்பிள், அர்பன், பிளெயின். ஓகே, ரஸ்டிக். I just connect this with rust. ரஸ்ட்னா என்ன? ஓகே, அந்த துருப்பிடிச்ச. ஸோ அப்போ எப்போ துருப்பிடிக்கும்? நம்ம யூஸ் செய்யாமல் பழைய. ஸோ ரஸ்டிக் மீன்ஸ் விச் இஸ் வெரி வெரி ஓல்டு. அப்போ அதோடைய ஆன்டனிம் என்னவாக இருக்க முடியும்? அர்பன். ரஸ்டிக் which is something old, okay, or a village or a country type. Urban means a modern city based. Okay, so rustic, typical of the country, simple. Urban, connected with a town or a city. So rustic க்கு opposite. Homely, simple, plain, அது மூணு தனியான synonyms. Okay, இது ரெண்டும் antonyms. Question number 3, barren. இது நானே ஐ திங்க் நானே 2-3 இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் சென்டென்சஸில், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸில். ஸோ இதோடைய ஆன்டனிம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்டைல். பேரன் மீன்ஸ் தரிசு நிலம். ஃபர்டைல் அப்படின்னா நல்லா பயிர் செய்யக்கூடிய ஒரு நிலம். ஸோ பேரன், அபவுட் த சாயில் ஆர் லேண்ட் விச் இஸ் நாட் குட் இனஃப். Okay, which is not good enough. Tarisu nilam. Fertile is the land which can have good plants. Okay, depleted அப்படினால் குறைந்து கொண்டு வருகிற. Depletion of resources அப்படின்னு சொல்லலாம். Emptyனா மொத்தமா எதுவுமே இல்லை. Waste அப்படினால் not usable. Okay, so barren, fertile are the antonyms. Question number 4, flourish. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். flourish, garnish, hinder, amplify, develop. flourish அப்படின்னு சொன்னால் develop. பார்த்தீங்களா, நான் சொன்ன பாருங்க, அப்படியே சினானிம் கொடுத்துருவோம். ஸோ ஃப்ளாரிஷ்னு வந்தோடனே எனக்கு டெவலப்னு வருது. ஸோ சினானிமை எடுத்துடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு சினானிம் கொடுத்துருப்போம். ஸோ எடுக்க மாட்டோம். ஸோ நல்ல வளரக்கூடிய. அப்போது அதற்கு ஆன்டனிம் இங்கே என்ன இருக்குது? தடுக்கக்கூடிய. ஹிண்டர் இஸ் த ஆன்டனிம். கார்னிஷ் அப்படின்னால் சமையலில் அழகுபடுத்துவது.
அதாவது வெறுமனே நம்ம அழகுபடுத்துவதுன்னா டெக்கரேட், ஆனால் ஃபுட்டில் வந்து நீங்கள் டெக்கரேட்டுன்னு சொல்லக்கூடாது. கார்னிஷ் வித் கொரியாண்டர், கார்னிஷ் வித் சீசேம் அப்படின்னு சமையல் முடிஞ்சிட்டு அந்த ஒரு ஃபுட் ப்ராடக்டை நீங்கள் அழகுபடுத்துவது தான் கார்னிஷ். ஆம்ப்ளிஃபை அப்படின்னா ஒரு மிகைப்படுத்தப்பட்ட, அதுக்கு தான் ஆம்ப்ளிஃபையர். சவுண்டை வந்து மிகைப்படுத்தி காட்டுவது தான் ஆம்ப்ளிஃபையர். இஸ் இட் கிளியர்? ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் சினானிம். flourish, amplify or develop. பாருங்க, to increase the strength of a sound, develop, to grow. So இதெல்லாம் synonym. Okay, to make it more difficult to grow, அதுதான் to be strong, to develop. So develop opposite, to make it difficult. So இங்க பாருங்க, garnish, to decorate a dish of food, okay, with a small amount of another food. ஓகே, அதான் அவருக்கு கொரியாண்டர் லீவ்ஸை போடுறது, இல்லைனா சீசேம் சீட்ஸை போடுறது, அதுதான் கார்னிஷ். வாங்க நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே, ட்ரியம்ஃப். ஸோ இதுவும் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டக்கூடிய ஒரு வேர்டாக தான் இருக்கணும். ட்ரியம்ஃப் அப்படின்னால் ஒரு ஹாப்பினஸ், ஒரு விக்ட்ரி. ஓகே, எப்போ ட்ரியம்ஃப் அப்படின்னா ஒரு இதை வின் பண்ணும் பொழுது நமக்கு ஹாப்பினஸ் வரும். ஸோ ஜாய், ஜூபிலி, ப்ரைட் எல்லாமே அசோசியேட்டட் வித் ட்ரியம்ஃப், சினானிம்ஸ். ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன? ஆன்டனிம்ஸ். ஸோ சாரோ. ட்ரியம்ஃப் அப்படின்னால் வெற்றி, a great success or victory. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு ஜாய் ஆர் ஜூப்ளி ஆர் ப்ரைடில் இருப்போம். சாரோ இஸ் த ஆன்டனிம், a feeling of great sadness. ஸோ திஸ் இஸ் a very very simple question. ஸோ அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவை இருக்காது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ I'll meet you all with another set of questions in the next video. Till then, bye. Thank you. Happy Diwali.